ஹாய் ஃபேமிலிஸ், இந்த வீடியோ என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஃபேமிலியோட ஏற்காடு போனோமா, அப்போ எடுத்த வீடியோ தான் இது. அவங்க என்ன அந்த சைடு கை நீட்டி காமிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லொக்கேஷன் நல்லாயிருக்கு, ஏற்காடு சூப்பராக இருக்குன்னு சொல்லிகிட்ருக்குறாங்க. இங்கே நின்று ஃபோட்டோ எடுத்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லிகிட்ருக்குறாங்க. பாருங்களேன், ஏற்காடு சுற்றி நல்லா பசுமையாக இருக்குது. மழை போகுது. ஏற்காட்டுக்கு மேலே மலையில் நாங்கள் போயிட்டுருக்குறோம். ஏற்காடு ட்ரிப் நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இந்த வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு. எங்களுக்கு இப்போ தான் அப்லோட் பண்ணுறதுக்கு டைம் கிடச்சிச்சு. வீடியோ எடிட் பண்ணி நான் உங்களுக்கு போட்டுட்ருக்குறேன். வீடியோ பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா, புதுசாக பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் எதுக்காக இந்த இடத்துக்கு போனோம்னா, நாங்கள் ஃபேமிலி என்ஜாய்மெண்ட்டுக்காக போயிருந்தோம். ஏன்னா வீட்டுக்குள்ளேயே நாங்கள் எப்போயுமே அடைஞ்சு கிடப்போம். அதுக்காக இங்கே போயிருந்தோம். போகிற வழியில் இந்த லொக்கேஷன் சூப்பராக இருந்துச்சு. இந்த லொக்கேஷனை பார்த்த உடனே நாங்கள் எல்லோரும் இறங்கிட்டு இங்கேயே சாப்பிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போனோம். அதோட கிளிப் தான் உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த லொக்கேஷனில் ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் மேலே ஏறதுக்கோசரம் கார் எடுத்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்குறோம். வராதவங்க இங்கே ஏற்காடு வாங்க. ஏற்காடு நல்லா இருந்துச்சு. சேலம் மாவட்டத்தில் இருக்குது. நாங்களும் இதை ஃபஸ்ட் டைம் போயிருக்கிறோம். நாங்கள் மேலே ஏற்காடு பக்கத்தில் போயிடுச்சு. நாங்கள் மெயினாக இங்கே எதுக்கு போனோம்னா என்ஜாய் பண்ணுறதுக்குள்ள போயிட்டோம். அதையும் சொல்லியிருந்தேன். ஃபால்ஸ் பார்க்கலான்னு போயிருந்தோம். நாங்கள் மேலே அங்கே உள்ளே ரீச் ஆன வீடியோ நான் எடுக்கலை. ஃபால்ஸ் அழகாக இருந்துச்சு. பார்த்துட்டு நாங்கள் குளிக்கலை, சும்மா ஃபால்ஸ் பார்க்குறதுக்கோசரம் போயிருந்தோம். பார்த்துட்டு ரிட்டன் எல்லாம் வந்தோம். படியில் இறங்கி போனோம். ஆனால் மேலே வரப்போ நாங்கள் படியில் இறங்காமல் அந்த சைடு ஒரு வழி இருந்துச்சு. அந்த வழியில் நாங்கள் வந்திருந்தோம். அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. வர வழியில் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே மிளகு நிறையா இருந்துச்சு. சரி, இங்கேருந்து கொஞ்சம் மிளகு பச்சை பிடிங்கிட்டு போகலாம்னு நான் பிச்சிட்ருக்குறேன். அதுதான் இங்கே வீடியோ எடுத்துகிட்ருக்குறாங்க. ஏன் நான் அப்படி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் போஸ் கொடுத்தேன். கடைசியில் ஃபோட்டோ எடுக்கலை, நான் வீடியோ எடுக்கிறேன். நாங்கள் அப்புறம் என் தம்பி இருந்தான். என் தம்பி வந்து என்ன பண்ணாங்க, அவனை கூப்பிட்டு மச்சான் இங்கே வந்து நின்று நான் உன்னை ஃபோட்டோ எடுக்கிறேன் தம்பி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. என் தம்பி சிரிச்சுக்கிட்டே ஃபோன் பேசிக்கிட்டே ஃபோட்டோ எடுக்க வரல. அப்புறம் நாங்கள் சீக்கிரம் மேலே போயாகணும். என்ன பண்ணிட்டு ஃபேமிலியோட திரும்பி விட்டு நடக்க ஆரம்பிச்சிடும். நாங்கள் வரப்போ படியில் கீழே இறங்கி வந்தோம். நாங்கள் போகிறப்ப நாங்கள் இப்போ மேலே நடப்பாத வழியாக செங்குத்தாக இருக்க இடத்துக்கு மேலே அது மேலே நாங்கள் நடந்து போயிட்டுருக்குறோம். ஏன்னா படி பெருசாக இருக்கனால எங்களால் படியில் ஏற முடியாது. நாங்கள் கார் ஏறி நாங்கள் ரிட்டன் கீழே மலையிலேருந்து இறங்கிட்டுருக்குறோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கும் கொஞ்சம் சேனல் புதுசாக பண்ணதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் சேர்ந்து நீங்கள் கொடுக்க ஆதரவு தான் என்னோடய சந்தோஷம். எங்களுக்கு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் வர வழி எங்களுக்கு ஃப்ரீயாக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் லேட்டாக போயிருந்தோம்னா நாங்களும் டிராஃபிக்கில் மாட்டியிருப்போம். ரொம்ப அதிகமாக இருந்துச்சு டிராஃபிக்கு. ரொம்ப தூரத்துக்கு அப்புறம் கீழே இறங்கி வந்தாச்சுங்க. ரொம்ப தூரத்துக்கு அப்புறம் பாருங்கள், திரும்பியும் டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. மேலே போகிறதுல திரும்பி டிராஃபிக்காக தான் போச்சு. நாங்கள் சல்லுன்னு கீழே இறங்கி வந்துட்டோம். யாராவது நாமக்கல்ல இருக்கவங்க, சேலத்தில் இருக்கவங்க ட்ரிப் பிளான் பண்ணோம்னா ஏற்காடு வந்து பார்த்துட்டு போங்க. ஏன்னா ஏற்காடு சூப்பராக இருந்துச்சு. நாங்களும் போய் ஏற்காடு பார்த்துட்டு வந்தோம். நீங்களும் போய் பாருங்கள். ஆனால் ரிட்டன் வர வழியில் எங்களுக்கு ஒரு லொக்கேஷன் கிடச்சிச்சு. அதில் தான் ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்துகிட்டு வீடியோவில் அப்லோட் பண்ணி நாங்கள் எடிட் பண்ணி வச்சுக்கிட்டோம். இந்த எங்களுக்கு மேலே போயிட்டு சுற்றி பார்த்துட்டு கீழே வரப்போ எங்களுக்கு இந்த அரிய லொக்கேஷன் கிடச்சிச்சு. நாங்கள் இதில் ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு நாங்கள் எடிட் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஏற்காடு போகாதவங்க ஏற்காடு போய் விசிட் பண்ணிடுறாங்க. பாய், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.